ஓகே, இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே தான் இஃப் கண்டிஷனில் தான் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எவ்ரி டைம் வந்து இயர் வந்து ஹார்ட் கோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரேண்டமாக வந்து கன்சோலில் வந்து நம்ம ஒரு நம்பர் இங்கே அவுட்புட்டில் வந்துட்டு நான் இயர் கொடுப்பேன். அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து எனக்கு வரணும் எவ்ரி டைம் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது. ஸோ இங்கே நான் மாற்றிட்டு இங்கே ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் கன்சோலில் கொடுத்து அப்படியே அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கன்சோல்லேருந்து ஒரு யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு என்ன கோடுனா ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். நியூ ஸ்கேனர். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். system.in இதுதான் முக்கியம். இந்த system.in தான் வந்து கன்சோலோட இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது ஏன் உங்களுக்கு எரர் அடிக்குதுன்னா இது வந்து கம்பைலருக்கு தெரியாது. இந்த ஒரு கிளாஸ் வந்து எங்கே இருக்குதுன்னே அதுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக சொல்லணும் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு. அதுவே உங்களுக்கு எக்லிப்ஸ் வந்து ஐடி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்கேனர் பார்த்திங்கன்னா java.utilன்ற இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கேனர் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீ இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அந்த கம்பைலருக்கு தெரியும். ஓகே, இந்த ஸ்கேனர் கிளாஸ் வந்து ஜாவாங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே யூட்டில்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஸ்கேனர் கிளாஸோட இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். எப்பயுமே ஜாவாவில் நீங்கள் எந்த கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதோடய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு எந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது தான் இந்த இம்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மட்டும் பார்த்தாது, நம்ம ஜஸ்ட்டு ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து எஸ்சி வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த எஸ்சி டாட் நெக்ஸ்ட்னா நம்ம அடுத்து வாங்க போகிற இன்புட் வந்து இன்டா ஃப்ளோட்டா இதுனா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் யூசர்கிட்டேருந்து பூலியன் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பூலியன் கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இயர் வந்து ஒரு இன்டிஜர். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா அது வந்து ஒரு இன்டிஜராக. ஸோ நம்ம இன்டிஜரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ சேம் இயருங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ இது வந்து டூப்ளிகேட்டே இருக்குது. இயருங்கிற நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா இதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து யூசர்கிட்ட ரன் டைமில் வாங்க போகிறோம் நம்ம இன்புட்டை. ஸோ அதுக்கு இந்த கோடிங் இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன். மீனிங் இது இல்லைங்கிறது தான் மீனிங். கமெண்ட்டுனால் அதுதான், அது அங்கே இல்லவே இல்லைங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன செய்யுதுன்னா இது யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டுக்காண்டி வெயிட் பண்ணுது. பட் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தானே. ஸோ இப்போ நான் இப்போ ரன் பண்ணிட்டேன். பட் எனக்கு என்ன பண்ணுதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. பட் அது வந்து ஒரு யூசர் இன்புட்காண்டி வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி 1973 சம்திங் அதை இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம தான் சொல்லணும் என்ன இன்ஃபர்மேஷனுக்காண்டி வெயிட் பண்ணுதுங்கிறது. ஸோ அந்த நெக்ஸ்ட் இன்ட்டு தான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த இன்புட்காண்டி வெயிட் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக இருக்கும், ரீடபுளாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து எதுக்காண்டி வெயிட் பண்ணலாம் என்கிட்ட இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன்னா எனக்கு இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு தெரியும். ஸோ என்டர் த பர்த்டேனா ஓகே இப்போ யூஸருக்கு தெரியும். ஓகே இயர் என்டர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 1989 அப்படின்னு என்டர் பண்ணால் 89 மட்டும்தான் என்டர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ரன் பண்ணுறேன் 1989. ஸோ 80 கிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ரன் பண்ணேன்னா kids. So next time 2000 kids, 2010 youth, 1900 so old people. இந்த மாதிரி நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டைமில் இன்புட் வாங்கி அதை வந்து பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம்.